Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான சிம்பிள் அண்ட் ஈஸியான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 cups பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 hour தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 3 cups ரைஸ் எடுத்ததுக்கு நான் 4.5 cups வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் குக்கரில். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு பே லீஃப், கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 விசிலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 விசிலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பேசினில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உருகட்டும். அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கேரட் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம குக் பண்ண ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தம் வச்சிடலாம். கீழே ஒரு பேன் வச்சுட்டு அது மேலே இதை வச்சுட்டு ஒரு தம் போட்டுக்கோங்க. ஒரு 10 minutes தம் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பைனாப்பிள் ஜாம் எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம். இது கூட பைனாப்பிள் ஜாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பைனாப்பிள் சாப் பண்ணி ஃபஸ்ட் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 பைனாப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ அதை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இதை ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுருக்கோங்க. இது கூட வந்துட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணோம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் பைனாப்பிள் வந்து நல்லா ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அப்படி ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான எந்த ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் சூப்பரான பைனாப்பிள் ஜாம் ரெடி. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வச்சு சாப்பிட்ற டைம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக நெய் ஊற்றி இறக்கிடுங்க. இப்போ நம்ம ரைஸில் ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரைஸனும் கேஷ்யூ நட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது கூட ரைஸன் அண்ட் கேஷ்யூ நட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி கொஞ்சமாக பொமக்ரானட் அண்ட் பைனாப்பிள் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணுற டைம் கொஞ்சம் ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற டைம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக பொமக்ரானட் அண்ட் பைனாப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். ஈவன் கிரேப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆப்பிள் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான வெஜிடபிள் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான வெஜிடபிள் ரெடி. இது கூட நீங்கள் சிக்கன் கிரேவி இல்லைன்னா ஏதாவது ஸ்பைசியான கிரேவி வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி இது கூட சிக்கன் கிரேவி தான் சர்வ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான வெஜ் புலாவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குவிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.